ஓடிஜில கிரில்டு சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல தண்ணி கூடவே உப்பு, வினிகர், ஒரு 5 பச்சை மிளகாய் இடிச்சு சேர்த்துட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹோல் சிக்கனும் சேர்த்து கரெக்டா 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இன்னொரு பாத்திரம் அடுப்புல வச்சுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா சூடானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல சேர்த்துக்கிறேன். அப்புறமா கூடவே தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா மசாலா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம 1 ஹவருக்கு அப்புறமா இந்த சிக்கனை வெளியே எடுத்து லைட்டா அந்த தண்ணி எல்லாம் துணி வச்சு லைட்டா தொடச்சதுக்கு அப்புறம் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ஹோல் சிக்கன் தான் கிரில் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட சிக்கன் வாஷ் பண்றப்ப அது ரெண்டாயிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிறேன். இந்த காலு விங்ஸ் எல்லாம் லைட்டா டைப் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ண விட்டுடலாம். என்னோட அவன்ல இந்த மாதிரி ஒரு ட்ரே கீழே இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நீங்க கிரில் பண்றப்ப எண்ணெய் எல்லாம் கீழே விழும். அப்போ உங்களுக்கு அவன்ல தேவைப்படாம நம்மளுக்கு இந்த ட்ரேல தான் விழும். நம்ம எடுத்து நம்ம வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவனை ஆன் பண்ணி கிரில்லா ரோட்டி சரி ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு கிரில் பண்றதுக்கு. அதுல சைட்ல உள்ள அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு சிக்கனை உள்ளாடி வச்சுட்டு ஸ்க்ரூவை மறுபடியும் நம்ம டைட் பண்ணி உள்ளாடி வச்சு கரெக்டா 200 டிகிரி செல்சியஸ்ல 1 ஹவர் நீங்க குக் பண்ணீங்கனாலே உங்க கிரில்டு சிக்கன் ரெடி ஆயிடும். சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.